சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சரியா? ஏங்க இதுக்கு எங்க மூஞ்சி இப்படி தூக்கி வச்சிட்டு இருக்கீங்க? புருஷன் வேலைக்கு போகும்போது பொண்டாட்டி சிரிச்ச முகமா வழி அமுச்சு வச்சாதான் அன்னைக்கு நாள் நல்லபடியா இருக்கும். கொஞ்சம் சிரிங்களேன். இப்பதான் ரொம்ப அழகா இருக்கு. சரிங்க, நான் கிளம்பட்டுமா? அப்போ எந்த வேலைக்கு போறீங்கன்னு சொல்ல மாட்டீங்க, அப்படிதானே? அது சொல்றேங்க. உங்கள்கிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்ல போறேன்? சீக்கிரமாவே சொல்றேன். சரியா? வரேங்க. வரேன். சரி, போயிட்டு வரேன் செல்வி. மடி, மாப்பிள்ள எந்நேரமும் பிஸியா வேலை செஞ்சுட்டு இருந்தவரு இப்படி திடுதுப்புன்னு வீட்டுல இருக்கிற சூழ்நிலை வரும்னு நினைச்சிருக்க மாட்டாரு. அது மட்டும் இல்லாம வேலை செஞ்சு பழகினவங்களால சும்மா வீட்டுல உட்கார முடியாதுமா. அதான் ஏதோ வேலை செய்யணும்னு நினைக்கிறாரோ என்னவோ. நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுதுப்பா. ஆனா என்ன வேலைன்னு என்கிட்ட சொல்றதுல என்ன பிரச்சனை இருக்கு? அவர் என்ன வேலை பாக்குறாருங்கறத கூட நான் தெரிஞ்சுக்க கூடாதா? நீ கேக்குறது சரிதாம்மா. ஒருவேளை மாப்பிள்ள வேலை கிடைக்காம தேடிட்டு இருக்காரு என்னவோ. அதான் உங்ககிட்ட சொன்னா வருத்தப்படுவேன்னு சொல்லாம கூட இருக்கலாம். என்னைக்கு அந்த கீர்த்தி பிரம்மாவை கெட்டவன் நிரூபிச்சுட்டு ஹோட்டலுக்குள்ள வாங்கன்னு சொன்னாலோ அன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன். இனி திருவோட ஹோட்டல் மாப்பிள்ளைக்கு வேண்டாமா. அப்பா என்னப்பா சொல்றீங்க? ஆமாமா, மாப்பிள்ளைக்கு நானே ஒரு நல்ல தொழில் வச்சு கொடுக்கணும்னு என் மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இது சம்பந்தமா புரோக்கர்ட்ட பேசினேன். ஒரு நல்ல ஹோட்டல் விலைக்கு வருது, இன்னைக்கு போய் பார்க்கலாம்னு சொன்னாரு. சீக்கிரம் போய் ரெடியாங்க, போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஏங்க, நீங்க பாட்டுக்கு என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. நீங்க சொல்றது நல்ல விஷயம்தான். மாப்பிள்ளைக்கு சொந்தமா ஹோட்டல் வச்சு கொடுக்கறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைங்க.